வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். Hyundai verna 2015 மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லைட்டாக டச் ஆகிருச்சு, அதாவது வேறு வண்டிக்குள்ளே பூந்துடுச்சாட்டு லேஸாக. அதனால் பானட்டை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. அதேமாரி பம்பரில் 2 ஓரத்தில் உள்ள கிளாம்பெல்லாம் பிச்சுக்கிடுச்சு. 2 ஹெட்லைட்டோட கிளாம்பும் உடஞ்சிருச்சு. அது இல்லாமல் ரேடியேட்டர் மாஸ்க் கவர் ஒன்று. இந்த பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போ இதில் ஃப்ரண்ட்டு பம்பரு, ஃப்ரண்ட்டு பானட்டு இது டோட்டலாகவே மாற்றிடுறோம். அது இல்லாமல் ஹோல்டரு, ஃப்ரண்ட்டு பம்பரை கழட்டிட்டு ஃப்ரண்ட்டு பானட்டையும் கழட்டிட்டு அந்த புது பானட் வாங்கினதை வச்சு அலைன் பண்ணி பார்த்துட்டு, நம்ம பார்சலில் வந்ததில் தான் புதுசில் சின்ன சின்ன டேமேஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் டேமேஜ் கிடையாது. இந்த பார்சலில் வந்ததில் அந்த ஓரம் மட்டும் லேசாக மடங்கியிருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு டோட்டலாக தேய்ச்சிட்டு அதை நம்ம ஸ்டைலில் நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டைலில் ப்ரைமர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒயிட்டு கலர் கோட்டிங்கு. புது பானட்டை வாங்கிட்டு அதில் நம்ம வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. அதாவது அந்த போஸ்ட்டு பானட் லாக் ஆகிற போஸ்ட் ஒரு 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 இன்ச்சு 2 இன்ச்சு தாழ்ந்து அப்படியே 3 இன்ச்சு உள்ளுக்குள்ளாரே போயிருந்துச்சு. அதாவது இந்த வண்டி நசுங்கி அப்படியே உள் பக்கமாக போயிருந்துச்சு. மற்றபடி ரேடியேட்ரு, கண்டென்சரு இதெல்லாமே டேமேஜ் கிடையாது. இந்த போஸ்ட் மட்டும்தான் உள்ளே போயிடுச்சு. அதனால் புது பானட்டை வச்சு நம்ம அதை அலைன் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸே நடக்குது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு கலர் ஆல்ரெடி நம்ம வண்டி வந்தவனவே மிக்ஸ் பண்ண கொடுத்துருவோம். மிக்ஸ் பண்ணி கலர் சக்ஸஸ் பண்ணிவிட்டு தான் இந்த வேலையெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடு மர்காட்லேயும் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அலைன்மெண்ட் மாறினோடனே மர்காடும் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அதையும் ரிப்பேர் ஒர்க்கு பண்ணிவிட்டு அதையும் ரெடி பண்ணிக்கிறோம். அதே போல் பம்பர், ஃப்ரண்ட்டு பம்பரு இந்த மாதிரி தான் வரும். அதை பம்பர் ப்ரைமர் கோட்டிங் கொடுத்துட்டு அது மேலே சர்ஃபேஸ் கோட்டிங் கொடுத்துட்டு, அதாவது நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற 2K சிஸ்டம் சர்ஃபேஸ் அதை அடிச்சுட்டு ஏதாவது ஸ்பாட் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு பிறகு அப்படியே ஒயிட் கோட்டிங், கலர் கோட்டிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணி கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிடுவோம். ஸ்பேர் ஓய் பார்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதோடய ஃபிட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே HSL ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அதை கூடுமான அளவு நம்ம ஓய் பார்ட்ஸ் தான் நம்ம தேடி வாங்குறது. அதே மாதிரி தான் இந்த வண்டிக்கும் நம்ம ஆர்டர் போட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இருந்தாலுமே அதை ஒரிஜினல் பார்ட்ஸே வாங்கி மாட்டி தான் செட் பண்ணியிருக்கோம். ஃபிட்டிங் அலைன்மெண்ட்லாம் அவ்வளோ ஷியூராக இருக்குது. அதாவது அடிப்பட்ட டிஃப்ரெண்ட்டே தெரியாத அளவுக்கு நல்லாவே இருந்தது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்டுன்னு எதை சொல்லலான்னா ப்ரொஜெக்டர் லைட்டு. அந்த ஒரு லைட்டு மட்டுமே 12,000 வருது. 2 லைட்டுமே புதுசு போட்டிருக்கோம். பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கவே முடியாது, அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த வேலைங்களை இல்லாமல் பார்த்திங்கன்னா டெயில் லேம்பு மாற்றிருக்கோம். கம்ப்ளீட்டாகவே ரப்பிங் பாலிஷ் போட்டிருக்கோம், இன்னர் அவுட்ரு எல்லாமே. அதனால் தெளிவாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த ஃபிட்டிங் அலைன்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு ஷுவராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட மொத்த செலவும் பார்த்திங்கன்னா ஒரு 55,000 ஆகிருக்கும். அந்த காஸ்ட்டுக்குள்ளே தான் ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.